வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க சந்திரன் கிட்ட சொல்லி வீட்டுக்கு லாயரை வர சொல்றாங்க. லாயர் வீட்டுக்கு வராரு. லாயர் வந்ததும் ராஜா லாயரை பார்த்துட்டு, ஈஸ்வரி இப்ப எதுக்கு நீ லாயரை வர சொல்லியிருக்க, அவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருத்தருக்கு விவாகரத்து ஏற்பாடு பண்றதுக்காக தான் வர சொன்னேன். ராஜா கேக்குறாரு, யாருக்கு நீ விவாகரத்து ஏற்பாடு பண்ண போற? ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும். இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா. இங்க பாரு, நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. நம்ம பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு. ஏண்டி இப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னதான் அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு, என்னதான் ஊர் பஞ்சாயத்துல அவங்க ரெண்டு பேருக்குமே எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே பேசிக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும், இந்த என் பொண்ணு போயிட்டு அந்த டிரைவர் பையலை பார்த்துட்டு வரா. ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஊர் பஞ்சாயத்தை மதிக்காம ரெண்டு பேருமே பேசிட்டு வராங்க. சோ இது சரிபட்டு வராது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த டிரைவர் பையலை போயிட்டு என் பொண்ணை பார்க்க கூடாது. நீங்க எல்லாருமே அந்த டிரைவர் பையலுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடந்தாலும் சரி, அந்த டிரைவர் பையலை என் பொண்ணு போய் பார்க்க கூடாது. அதுக்காக ரெண்டு பேருக்குமே நீ விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்ட. இப்ப என் பொண்ணு அதுல கையெழுத்து போட்டே ஆகணும். கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க தேவையில்லாம ரொம்ப பெரிய பிரச்சனை பண்றீங்க. இங்க பாருமா, என்னால கையெழுத்து போட முடியாது. அவரு எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பயன்படுத்தி தான் என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இங்க பாருங்க, நான் கண்டிப்பா இதுல கையெழுத்து போட மாட்டேன். வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னேன், உன் பொண்ணு உன் பேச்சை கேட்கிற காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அவ அந்த டிரைவர் பையலோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ இன்னும் உன் பொண்ணை நம்பிக்கிட்டு இருக்க. உன் பொண்ணு உனக்கு உண்மையா இருக்கா அப்படின்னு. இங்க பாருக்கா, அவ என்னைக்கோ அந்த டிரைவர் பையலோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவளோட திட்டத்துல செயல்பட ஆரம்பிச்சுட்டா. நீ உன் பொண்ணு கிட்ட கெஞ்சிறது வேஸ்ட்டுக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க தேவையில்லாம இதுல தலையிடுறீங்க. ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விவாகரத்து ஏற்பாடு பண்ண சொன்னதும் நீங்க தான் அப்படின்னு தெரியும். இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. உங்க தப்பு எல்லாத்துக்குமே கூடி சீக்கிரம் ஒரு பதில் கிடைக்கும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சியை இப்படி பேசுற? இப்படி பேசுறதுக்கு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அந்த டிரைவர் பையன் தானே. இதுக்கு முன்னாடி என் தங்கச்சி இப்படி பேசிருக்கியா? ஆனா நீ இப்ப பேசுறத என் கண்ணால பாக்குறேன். இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பேச வைக்கிறீங்க. அதனாலதான் நான் பேசுறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ராஜா சொல்றாரு, ஆமாமா, என்ன நடந்தாலும் சரி, நீ இதுல கையெழுத்து போடாத. ஈஸ்வரி முட்டாள்தனமா முடிவெடுத்திருக்கா. அவ அவளோட இந்த முடிவுக்கெல்லாம் நீ கட்டுப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதுல நீ கையெழுத்து போடாத அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்போ கையெழுத்து போட மாட்டியல்ல, அப்ப சரி அப்படின்னு நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஆயுதத்தை வெளியில எடுத்துட்டு வராங்க. ஆயுதத்தை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அம்மா, என்னம்மா பண்றீங்க? இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் என்னை மிரட்டி உங்களோட செயலையெல்லாம் செய்ய வைக்கிறீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்புமா. வில்லி சொல்றாங்க, ஏய், உனக்கு தெரியாதா அக்காவை பத்தி? அவ என்ன முடிவெடுப்பா அப்படின்னு. அவளுக்கு ஒரு விஷயம் வெற்றி அடையல அப்படின்னா அவ இப்படிதான் பண்ணுவா. இங்க பாரு, தயவு செஞ்சு அக்காவுக்கு எதுவும் ஆபத்து வரத்துக்குள்ள மரியாதையா இதுல கையெழுத்து போட்டுரு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா காரி மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ தலையில இப்படி ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப கூட உனக்கு அந்த டிரைவர் பையன் தான் முக்கியம்னு நீ நின்னுகிட்டு இருக்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, ஏன் தான் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த துர்காவை விட்டு கொடுத்த மாதிரி இவளையும் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க. இவனை நான் கண்டிப்பா விட்டு கொடுக்கவே மாட்டேன். இங்க பாரு, இப்ப நான் சொல்றதை கேட்க போறியா?
இல்ல உன் அம்மாவை இன்னைக்கே நீ தலைமுழுக போறியா? இது கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகி அவங்க அம்மாவை பார்த்து, சரிம்மா நான் கையெழுத்து போடுறேம்மா, தயவு செஞ்சு இப்படி தப்பான முடிவு எடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. இந்த மாதிரி கையெழுத்து போடுறேன் அப்படின்னு. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அவதான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னக்கா இன்னும் ஆயுதத்தை தலையில வச்சுக்கிட்டு இருக்க? என்ன நீ எடுத்ததோட அவ கையெழுத்து போட மாட்டா அப்படின்னு நினைச்சியா? அதெல்லாம் போடுவா, நீ கையெழுத்து போடுக்கா அப்படின்னு. அவ கையெழுத்து போடுவா, நீ எடுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி அவ கையெழுத்து போடட்டும், அதுக்கப்புறம் தான் நான் இதை எடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் ராஜா நினைக்கிறாரு, இப்படியே இவ ஏதாவது சொல்லி ஈஸ்வரியை இப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் கையெழுத்து போடுறேன், தயவு செஞ்சு அதை வையுங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, முடியாது, நீ கையெழுத்து போட்டா மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு, சரி நம்ம இப்ப கையெழுத்து போடுவோம், கண்டிப்பா அவரு கையெழுத்து போட மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு அந்த இதுல கையெழுத்து போடுறாங்க. அதுல கையெழுத்து போட்டு முடிச்சதும் அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருமா நான் கையெழுத்து போட்டுட்டேன், ஆனா அவரு கையெழுத்து போடுறாரா அப்படிங்கறத மட்டும் நீ யோசிச்சு பாரு, கண்டிப்பா அவரு என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் தேவையில்லாம நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரு என்னைய சுலபமா விட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவங்கிட்டையும் எப்படி கையெழுத்து வாங்குறது அப்படின்னு எனக்கு தெரியும், அத நீ எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த ஆயுதத்தை கீழே வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, இங்க பாருங்க, உடனே அந்த டிரைவர் பையல கூப்பிடுங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி என் பொண்ணை இப்படி ஏமாத்தி கையெழுத்து வாங்கின மாதிரி மாப்பிள்ளையும் ஈஸியா ஏமாத்தி கையெழுத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்காத, மாப்பிள்ளைய பத்தி உனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க அவனை வர சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப ராஜா சொல்றாரு, சரி அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, மாப்பிள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உங்களை சீக்கிரம் பார்க்கணும் மாப்பிள்ள, ஈஸ்வரி உங்களை வீட்டுக்கு வர சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன மாமா அத்தையே என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ரொம்ப பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு தெரியுது, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, மாப்பிள்ள அவ ரொம்ப பெரிய தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கா, நீங்க தான் மாப்பிள்ள வரணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி என்னன்னு தெரியல, அத்தை என்னை கூப்பிட்டாங்களாம். பாட்டி சொல்றாங்க, சரியா ஒருவேளை மனசு மாதிரி தான் உன்னை கூப்பிட்டுருப்பாளே என்னமோ, போயா. ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்க லாயர் நிக்கிறாரு, ரேவதி அழுதுகிட்டு நிக்கிறாங்க, வில்லி நக்கலா ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ நினைச்சுக்கிட்டாரு, கண்டிப்பா இங்க ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க இந்தாங்க டாக்குமெண்ட் அப்படின்னு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. ராஜா அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறாரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, மாமா அது என்ன டாக்குமெண்ட், லாயர் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ஈஸ்வரியோட பிடிவாதத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, இவ உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் விவாகரத்து ரெடி பண்ணியிருக்கா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு, என்ன மாமா சொல்றீங்க, விவாகரத்தா? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இதுல ரேவதி கையெழுத்து போட்டுட்டா, அவ ரொம்ப சந்தோஷமா கையெழுத்து போட்டா அப்படின்னு நினைக்காதீங்க, ஈஸ்வரி ஆயுதத்தை காட்டி மிரட்டி கையெழுத்து போட வச்சிருக்கா, அதனாலதான் ரேவதியும் கையெழுத்து போட்டிருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இப்போ அதற்கு என்ன? அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள உங்களையும் கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் ஹீரோ சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே போயிட்டு சோஃபாவில் உட்கார்றாரு. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. வில்லி அவங்க அக்கா கிட்ட, அக்கா பாத்தியாக்கா எவ்வளோ திமுறா சோஃபாவில் போயிட்டு உட்கார்றான் பாத்தியா. இதை கேட்டது ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், இவன் முன்னாடி மாதிரி சாதாரண நம்ம வீட்டு டிரைவர் இல்ல 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி இல்ல, அதனாலதான் அந்த திமுறை என்கிட்ட காட்டுறான். வில்லி ஹீரோவை பார்த்து, இங்க பாருடா எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவுக்கு முன்னாடி உட்காருவ. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க, அதுக்கான ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, அது மட்டும் போதும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அதான் என் புருஷன் சொல்லிட்டாருல, இது விவாகரத்து பேப்பர்ஸ், உனக்கும் ரேவதிக்கும் உள்ள விவாகரத்து பேப்பர்ஸ், இதுல கையெழுத்து போட்டுட்டு வந்த இடம் தெரியாம போய்கிட்டே இரு. அதுக்கு ஹீரோ சிரிக்கிறாரு, இங்க பாருங்க
என்ன தைரியத்துல எந்த விவாகரத்து பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க? இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. ஆகா, ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஊர் பஞ்சாயத்துலதான் உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என்னதான் ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணாலும் ரேவதியோட மனசுல இன்னும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு எதுக்காக ரேவதி ஊர் பஞ்சாயத்துல வந்து அப்படி சொன்னா அப்படிங்கறதும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு ரேவதி என்ன முடிவெடுத்தா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் நடந்திருக்கும் பொழுது நான் எப்படி அந்த விவாகரத்து பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுவேன் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கலாம். இங்க பாருங்க அத்தை, என்ன நடந்தாலும் சரி, இந்த விவாகரத்து பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போட மாட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இவன் அப்பயே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பிளான் பண்ணிட்டான் பாத்தியா, இதுக்குதான்க்கா இவனை நம்ப கூடாது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இங்க பாரு, நான் கண்டிப்பா வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், கையெழுத்து போடு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நீங்க ரொம்ப பிடிவாதமா கேக்குறீங்க கையெழுத்து போட சொல்லி, பட் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த விவாகரத்து பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போடுறதுக்கு தயாரா இருக்கேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஏதாவது நஷ்ட ஈடு வேணுமா? அப்ப ஹீரோ சிரிக்கிறாரு, என்கிட்ட உள்ள பணத்தையே என்னால சரியா பாத்துக்க முடியல, இதுக்கப்புறமும் உங்ககிட்ட பணத்தை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாருங்க, ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, உங்க தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட விவாகரத்து வாங்கிட்டாங்களா? இத கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவன் எதுக்கு இப்ப நம்ம பக்கம் திரும்புறான்? ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ஆமா இன்னும் வாங்கல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட விவாகரத்து வாங்கி அந்த பேப்பர்ஸ என்கிட்ட காமிங்க, அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃப நான் விவாகரத்து பண்றேன். அப்போ வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவன் என்ன இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுறான்? அக்கா கண்டிப்பா அடுத்து நம்ம கிட்ட கேட்க போறாளே. அப்ப ராஜா இத பார்த்துட்டு, ஆகா, மாப்பிள்ளை ஏதோ பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு நேரா ஈஸ்வரிய பார்த்து, என்ன ஈஸ்வரி, மாப்பிள்ளை என்ன பெரிய விஷயத்தையா கேட்டாரு? விவாகரத்துல தானே கையெழுத்து போட சொன்னாரு, விவாகரத்துல கையெழுத்து போட்டு குடுக்க சொல்லும் உன் தங்கச்சிய, அதான் அவ புருஷன் கூட சேர்ந்து வாழல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல தானே வந்து இருக்கிறா, அப்புறம் என்ன, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, விவாகரத்தை பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய வந்து ரேவதிய விவாகரத்து பண்ணுவாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இவன் ஏதோ ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்காக பேசுறான், நீ இவன் பேசுறத கேட்காதக்கா. ஹீரோ சொல்றாரு, ஏன் விவாகரத்தை பண்ண முடியாத அவங்க புருஷனை? அதான் உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையே, அப்புறம் என்ன விவாகரத்து பண்ண அண்ணன்? இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, டேய், நீ சொல்லி ஏன் தங்கச்சிக்கு நான் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்ப ஓகே, நான் வந்துட்டு கண்டிப்பா உங்க பொண்ணை விவாகரத்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, அப்ப சரி, என் தங்கச்சிக்கும் அந்த சிவநாடிக்கும் விவாகரத்தை நான் ஏற்பாடு பண்றேன், ஏற்பாடு பண்ணி அந்த பேப்பர்ஸ உன் கையில கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ என் பொண்ண விவாகரத்து பண்ணி ஆகணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உங்க தங்கச்சி அந்த விவாகரத்துல கையெழுத்து போடுறாங்களா அப்படின்னு பாருங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி நீங்க முடிவெடுங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, நீ என் பேச்சை கேப்பியல்ல? வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நான் உன் பேச்சை கேட்பேன். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் என்ன, சீக்கிரம் அந்த டிரைவர் பையில அந்த சிவனாண்டிய விவாகரத்து பண்ணு. இது கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம இவனுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா இவன் நமக்கு சரியான ஆப்பு வச்சுட்டானே, இதுல இருந்து அக்கா காரி கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு வில்லிக்கு ஒரே பயமா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.